இருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்ற குரலுக்கேற்ப தண்ணீர் எடுக்க எடுக்கத்தான் சுரக்கும் கிணற்றிலிருந்து. அதுபோல் படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு வளரும். இன்று தலை குனிந்து படித்தால்தான் நாளை தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற குரலுக்கேற்ப நமக்கு கல்வியை தந்து அந்த அறிவு கண்ணை திறக்கும் பள்ளிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மழலை செல்வங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னுடைய பள்ளி பருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேருமே ரொம்ப முக்கியம். முதல் மாதா பிதா. நம்ம அப்பா அம்மா சொல் பேச்சு நம்ம கேட்கணும். குழந்தைங்களாங்க நீங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் கண்டிப்பா. இந்த உலகத்திலே நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய 2 ஜீவன்கள் யாருன்னா அது மாதாவும் பிதாவும், தாயும் தந்தையும் தான். எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நான் சொல்றதை நீ கேளு, கண்ணை மூடி நான் கிணத்துல குதினாலும் நீ குச்சின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தாய் தந்தை என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க எல்லாமே நல்லதுக்கு தான். குழந்தைகளாக நாம் அதை கடைபிடித்தால் மிக உயர்ந்த இடத்தை அடையலாம். அடுத்து குரு. குருன்றவங்க மாதா பிதா இவங்க 2 பேரையும் சேர்ந்த ஒரு கலவை தான். அவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாமே அவங்கள அனுபவத்திலிருந்தும் அறிவிலிருந்தும் நமக்கு பகிர்ந்து கொள்வதுதான். அதனால் குரு சொல்வதையும் குருவை நமக்கு உரிய நண்பனாக ஏற்று அவர்கள் வழி நடந்தால் மிகவும் நல்ல வாழ்க்கை அமையும். அடுத்து தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். தினமும் இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக தெய்வத்தை நாம் தினமும் வணங்கி எழுந்தால் இந்த பொழுது நன்றாக அமையும். தினமும் மாலையில் படுக்கும் பொழுது இரவு படுக்கும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு படுத்தால் அடுத்த நாள் நல்லதாக விடியும். அதனால் மாதா பிதா குரு தெய்வம் 4 பேருமே ரொம்ப முக்கியம். குழந்தை நல மருத்துவரா நான் ஒரு சில அறிவுரை மட்டும் கூறுறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் தாயின் வளர்ப்பினிலேன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. ஆனா இப்போ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, ஆனால் அது நல்லவனாவதும் தீயவனாவதும் செல்லின் வளர்ப்பினிலே. இப்ப எல்லா குழந்தையும் செல்போன் வச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? செல்போன் இல்லாத வீடே கிடையாது. அந்த காலத்துல எங்க அம்மா நிலாவை காட்டி சோறு விட்டுவாங்க. ஆனா இப்போ செல்லை காட்டி தானே சோறு விட்டுறீங்க எல்லாரும். சாப்பிடும் போது மட்டும் செல்லு பாக்குறான், தூங்கும் போது மட்டும் செல்லு, யூடியூப் போட்டாதான் தூங்குவான். தேவையே இல்லையே. அதனால நிறைய பாதிப்புகள் தான் வருது. ஸோ இத மாதிரி செல்லு நம்ம சமுதாயத்துல புற்றுநோய் போல புறையோடி போயிருக்கு. அதனால அந்த செல்போன் வேண்டாம். அது தேவைப்படும் போது மட்டும் அதை உபயோகிச்சுக்கோங்க. எங்க வீட்டுல என் பையனை ஹோம்ஒர்க் எழுத சொன்னா திடீர்னு வந்து அம்மா இந்த 3 விரல்ல உன்னை தொடுனா, என்னடா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கும் இந்த 3 விரல்ல தொடுறதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டேன். நீ தொடு, நான் சொல்றேன், அப்பதான் நான் ஹோம்ஒர்க் எழுதுவேன்னா. சரி அப்படின்ட்டு ஒரு விரலை தொட்டேன். சரி நீ சொல்லி எதுக்கு 3 விரல்ல ஒரு விரலை தொட சொன்ன? இல்லம்மா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல டிவி பார்க்கவா, செல்போன் பார்க்கவா, ஐபேட் பார்க்கவா, இது 3த்துல அது ஏதாவது தொட்டினா அது ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிதான் எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க. அந்த காலத்துல பாரதி பாடினா, மாலை முழுவதும் விளையாட்டு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, காலை எழுந்தவுடன் படிப்பு. ஆனா இப்ப அப்படியா இருக்கும்? மாலை முழுவதும் யூடியூப், பின்பு ஃபேஸ்புக், காலை எழுந்தவுடன் இன்ஸ்டாகிராம், இப்படிதானே இருக்கு. ஸோ அதனால நம்ம செல்ல முக்காவாசி அவாய்ட் பண்ணிட்டு தேவையான கைபேசி எதுக்கு? பேசுறதுக்கு மட்டும்தான். இப்ப நிறைய ஆராய்ச்சியில சொல்றாங்க, சாப்பிடும்போது பாப்பாக்கு செல்போன் காட்டினா என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரியாது, எப்படி சாப்பிட்றோன்னு தெரியாது, ஆனா சாப்பிட்றோம். செல்போனை பார்த்துட்டு சாப்பிட்றோம். வேண்டாம், செல்போன் வேண்டாம். பேசுறதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க. செல்போன் பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குறையும். அந்த குழந்தைக்கான முழு வளர்ச்சி அடையாது. செல்லு மட்டும்தான் வளர்ச்சி அடையும். நம்ம வீட்டில் எந்த குழந்தையும் வளர்ச்சி அடையாது. ஸோ அதனால பெற்றோர்களே, அது உங்களுடைய பொறுப்பு. குழந்தைகளுக்கு செல்போன் காட்ட வேண்டாம். அது ஒரு பருவம் அடையும் போது தேவையான மட்டும் அந்த செல்போனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம ரொம்ப சத்தான உணவு சாப்பிடணும். அது ரொம்ப குழந்தைகளுக்கு முக்கியம். சத்தான உணவுனா வீட்டில் செய்யற உணவே ஓகே. ஒரு அம்மாட்ட கேட்டேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் குழந்தை சாப்பிடவே மாட்டுது டாக்டர் அப்படின்னாங்க. சரிங்க, நீங்க என்னதான் கொடுக்குறீங்க, அது எந்த பாப்பா என்னதான் சாப்பிடும் அப்படின்னா,
காலையில ஒரு குர்குரே, மதியம் ஒரு லேஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் 3 கொக்கோ கோலா குடிக்கும் அப்படின்னாங்க. இப்பெல்லாம் கொடுத்தா எப்படி சாப்பிடும் குழந்தை? சாப்பிடாது. நம்ம வீட்லயே தயாரிக்கிற சத்தான உணவு பொருளை கொடுத்தாலே போதும். நீங்க இதுக்காக வெளியே அலைஞ்சு அதை பீடியாஷோர் கொடுக்கலாமா, செர்லாக் கொடுக்கலாமா, ஹார்லிக்ஸ் கொடுக்கலாமா, பூஸ்ட் கொடுக்கலாமா, இதெல்லாம் வேண்டாம். வீட்டில் கேழ்வரகு கம்பு இருந்தா அதுவே போதும். ஸோ நம்ம வீட்டில் தயாரிக்கிற சத்தான உணவு கொடுத்தாலே போதும். சொமாட்டோ, ஸ்விக்கி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதனால வீட்டில் தாய்மார்களுக்கு அவ்வளோவா வேலை இல்லை. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம மெனக்கெட்டு சத்தான உணவை சமைச்சு கொடுத்தா மட்டுமே அவங்களுடைய உடலும் வளரும், அறிவும் வளரும் என்று கூறி எனக்கு இந்த சிறப்பு விருந்தினராக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.